வணக்கம். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மாகாண சபை முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. மாகாண சபை தேர்தல் அது சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய 9 மாகாணங்களுக்கும் மாகாண சபை இருக்குது. ஒன்றுக்கு ஆளுநர்னு சொல்லி ஒன்றுக்கு நியமித்து அது சம்பந்தமான நடவடிக்கையை செய்துருப்பார்கள். அந்த வகையில் இந்த மாகாண சபை என்ன மாதிரியான அதிகாரங்களை கொண்டிருக்குது, இதில் மக்களுக்கு அனுகூலம் இருக்குதா, இல்லை இது வரும் கண் துடைப்பா, இதால் என்ன நன்மை தீமை சொல்லி உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் எழுதுங்க. என்னென்னு சொன்னால், எப்போவுமே நாங்கள் ஒரு பதிவை நாங்கள் போட்டு போவோம். நிறைய பேர் அதுக்கு அது அப்படி இது இப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். பதிவை விமர்சித்த பரவாயில்ல, சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது கருத்து சொல்கிறது. அதனால் நான் ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இந்த கருத்து சம்மந்தமாக உங்களுடைய கருத்தை கேட்டுட்டு நான் அதுக்குரிய பதிவை இடலாமண்டு நினைக்கிறேன். விடுங்கள் உங்களுடைய பதிவு, அதாவது மாகாண சபை சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. நன்றி.